ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபினா, நம்ம இடியாப்பமும் கடலைக்கறியும் தான் பார்க்க போகிறோம். நான் 1 கப் வெள்ளை மூக்கடலை எடுத்து அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இது குக்கரில் வச்சு இப்போது ஒரு 4 விசில் வரைக்கும் எடுத்துக்கிறேன். கடலை வெந்துடுச்சு. இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், இதுவும் 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேக வச்சுருக்கிற கடலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். இதில் வடித்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மீடியமான தீயில கொதிக்கட்டும். இது மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இது 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போது நல்லா கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. நமக்கு கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கடலைக்கறி ரெடி. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது கொதிக்க வச்சு தான் இந்த பச்சரிசி மாவில் கலக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். நம்ம சரியாக கொதிக்க வைக்காமல் லைட்டாக மட்டும் சூடு பண்ணி நம்ம மாவில் பிசைஞ்சோம்னாக்கா மாவு வெந்து வராது. இப்போது இது மாதிரி நல்லா கொதித்து வரணும். இப்போ இதில் ஊற்றி நல்லா கிளறி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ இட்லி தட்டு எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி, இப்போ இந்த எல்லா குழியிலுமே எண்ணெய் தடவிக்கணும். இப்போ இந்த அச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதிலே பாருங்கள் மாவு நல்லா பாதி வெந்த மாதிரியே இருக்குது பாருங்கள்.
அதனால் நமக்கு இடியாப்பமும் சீக்கிரமாக டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ அச்சுக்குள்ளே சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டேன். இப்போது இது மாதிரி புழிஞ்சிக்க போகிறேன். இப்போ மீதி இருக்கிறதுலையும் புழிஞ்சிக்கிறேன். இப்போ மாவு தீந்துடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறதுலையும் இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது இதை எடுத்து அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்துட்டோம்னா இடியாப்பம் ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடியாப்பம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, இடியாப்பம் கடலைக்கறி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.